நான் செஞ்ச பாவத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு. செஞ்சுன்னு இருக்கிற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. இனி செய்ய போகிற பாவத்தையும் மன்னிப்பாரு. ஆனா ஆமால்ல, நேத்து ஒருத்தன் பாவம் செஞ்சான், இன்னைக்கு அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்கலாம், அவனை விடுதலையும் ஆக்கலாம். இன்னைக்கு ஒருத்தன் பாவம் செய்யறான், நாளைக்கு அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்கலாம், விடுதலையும் ஆக்கலாம். நான் இன்னைக்கு பாவம் செய்யறேன், நான் 2000 வருஷம் முன்னாடி தண்டனை ஏத்துக்க முடியும்? என்னங்க இப்படி ஏமாத்தின்னு இருக்கிறீங்க? ஆண்டவர் பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கணும் முடிவு பண்ணார். நம்ம எல்லாம் பேசும்போது சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்தார். அப்படிதான் பேசுறோம். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். சில பேர் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, ஒரு படி மேல போயிட்டாங்க அவங்கெல்லாம். நான் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகிற அவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஓவரா போயிட்டாங்க. அவரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிறோங்க, இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவையில் அறையப்பட்டாரு? எப்ப அறையப்பட்டாரு? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டார். ரைட்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார், ஒத்துக்கலாம். 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கிறோம். இப்போ 2000 வருஷமா பாவி இருக்குதான் செய்யறான், பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். இப்போ எப்படி ரிவர்ஸ்ல போவோம் பாவம்? என்ன ஒரு மயான அமைதி! ஆனா ஆமால்ல, நேத்து ஒருத்தன் பாவம் செஞ்சான், இன்னைக்கு அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்கலாம், அவனை விடுதலையும் ஆக்கலாம். இன்னைக்கு ஒருத்தன் பாவம் செய்யறான், நாளைக்கு அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்கலாம், விடுதலையும் ஆக்கலாம். நான் இன்னைக்கு பாவம் செய்யறேன், நான் 2000 வருஷம் முன்னாடி இப்படி தண்டனை ஏத்துக்க முடியும்? என்னங்க இப்படி ஏமாத்தின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சில அறிவாளிகள் கேட்கிறாங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தான் இருக்கு. எதை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தாரு? இப்படி சொல்லட்டுமா? இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரை போடுறோமா? தலைவலி மாத்திரை, ஜுரம் மாத்திரை போடுறோமா? இப்போ எதுக்கு எடுத்தாலும் பாராசிட்டமால் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போறீங்க, உங்களுக்கு ஒரு மாத்திரைன்னு செய்யறாரு, எழுதி தர்றாரு. உடனே அந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு, இந்த பாராசிட்டமால் மாத்திரை எனக்கென்றே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படியே சொல்லுவீங்க? அப்படியே சொல்லுவீங்க? ஒன்னும் உனக்கு கண்டுபிடிக்கல, அது ஃபீவருக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்ப கண்டுபிடிப்பட்டுச்சு? முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டாகிவிட்டது. எப்போ அது கண்டுபிடிச்சாச்சு? இப்ப இல்ல, 10 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் 200 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஃபீவர் வந்தாலும் மாத்திரை போட்டா. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பாவத்துக்கு மரிக்கல? அவர் பாவத்துக்கு மரிச்சார். விளங்கிருச்சா? மருந்து எனக்கு கண்டுபிடிக்கல, நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால நோய் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அவங்கெல்லாம் நான் மாத்திரை போட்டா சரியாயிருவாங்க. இயேசு கிறிஸ்து ஏன் பாவம், நான் பீடி பிடிச்சுன்னு பாவத்தை அவர் ஏத்துன்னு இருக்கிறாரு. நான் பொய் சொல்றேன், நான் திருடுறேன், அந்த அப்படி ஏத்துக்கல. அவர் ஆதாமின் மூலமாக வந்து அந்த பாவத்திற்கு ஒரு தீர்வை கொடுத்திருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாவத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறார்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்கு அல்ல, அவர் பாவத்திற்கு மரித்தார். பாவத்திற்கு அவர் ரத்தத்தை சிந்தினார். இதை புரிஞ்சுக்காதவங்க இப்ப பாருங்களேன், முந்தின காலத்து இப்ப பாவம்ன்றதுனால பாவம் எந்த காலத்துல யாருக்கு அஃபெக்ட் ஆனாலும் அதை விடுவிக்கிற வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு, அவருடைய மரணத்துக்கு இருக்குதானே? அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் செய்த பாவங்களுக்கும் அவர் தீர்வை உண்டாக்கி இருக்கிறார். அதற்கு பிறகு வருகிற பாவிகளுக்கும் அவர் தீர்வை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப எனக்கு முன்னாடி இருந்த பாவங்களும் அதனாலே கழுவப்படும், எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பாவம் அதனாலே கழுவப்படும். இன்றைக்கு நான் பாவியா இருக்கிற போது என் பாவமும் கழுவப்படும். அப்படி என்றால் அவர் முந்தின பிந்தின இந்த காலத்து பாவத்தில் இருக்கிற அத்தனை மக்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்காம நான் செஞ்ச பாவத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு, செஞ்சுன்னு இருக்கிற பாவத்தையும் என்னவா செஞ்சுன்னு இருக்கிற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, இனி செய்ய போகிற பாவத்தையும் மன்னிப்பாரு. இதுதான் ரொம்ப அதீதமா புரிஞ்சுக்கிறது. என்ன அன்புக்குரியவர்களே, அவர் மரணத்தை முடிவு கட்டணும்னு நினைச்சார். ஹல்லேலூயா.